ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேர்த்தே ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி இப்படி தனித்தனியாக வர மாதிரி வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இடித்த 4 பல் பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 2 தக்காளியை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் பருப்புக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. ஈஸி 1 பாட் லஞ்ச் ரெசிபிக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோவுக்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.